வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் பணி நியமன ஆணைகள் எப்பொழுது வெளியிட போகிறாங்க. ஸோ இதை குறித்து சில முக்கியமான தகவல்கள் நமக்கு வந்திருக்கு. ஸோ என்னன்றதை பற்றி எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் நான் இப்போ உங்களுக்கு கிளியராக சொல்ல போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். போக்குவரத்து கழகத்தில் கடந்த 2 ஆண்டுகளாகவே, ஸோ 2025 மற்றும் 26 ஆண்டுகளாகவே பார்த்திங்கன்னா காலி பணியிடங்களை நிரப்புறதுக்கு கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ கடந்த ஆண்டு ஏப்ரல் 2025 நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வெளியிட்டாங்க. போக்குவரத்து கழகத்தில் புதிய அறிவிப்புகள் வந்தது. அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டு, ஸோ தேர்வுகள் ஜூலையில் நடத்தப்பட்டு ரிசல்ட் எல்லாமே வெளியிட்டு செய்முறை தேர்வுகளும் செப்டம்பர் அக்டோபரில் முடிச்சாச்சுங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா மக்களுக்கு இன்னும் அப்பாயின்மெண்ட் ஆர்டரு இன்னும் வரல. ஸோ கிட்டத்தட்ட 3274 பேருக்கு பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்ற சுச்சுவேஷனில் போக்குவரத்து கழகம் தற்சமயம் இருக்குது. ஆனால் இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஏன் இன்னும் வெளியாகலை, டிலே ஆகுதுன்ட்டு ஒவ்வொரு டிரைவர் சொந்தங்களும் பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் கேள்விகள் கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ டிரைவர் சொந்தங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி, போக்குவரத்து கழகத்தில் அப்பாயின்மெண்ட் ஆர்டரை விரைவில் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கம் கண்டக்டர் இவர்களுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இன்னும் ஒரு சில தினங்களில் நமக்கு கிடைத்து விடும் மக்களே. ஸோ நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்தது இந்த ஒரு விஷயந்தான். ஸோ போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கம் கண்டக்டருடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அதிக அளவில் கொடுக்க போகிறாங்க. ஸோ தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் ஓட்டுநர், நடத்துனர் பல்வேறு பிரிவுகளில் உள்ள 8000க்கும் மேற்பட்ட பணியிடங்கள் காலியாக உள்ளன. ஆல்ரெடி 5169 பேர் அப்படின்றது ஒரு குறிப்பாக அரசாணையில் ஒன்று சொல்லியிருக்காங்க. அது எப்படின்றது எல்லாத்துக்குமே உங்களுக்கு தெரியும். ஸோ 8000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் உள்ளன. போதிய அளவில் ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் இல்லாததால் தற்காலிக பணியாளர்களை நியமித்து அரசு பஸ்கள் இயக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தற்பொழுது 3200 பணியிடங்களுக்கு டிசிசி எனப்படும் ஓட்டுநருடன் கூடிய நடத்துனர் பணிக்கு கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அறிவிப்பு வெளியிடப்பட்டது. ஸோ இப்பணிக்கு விண்ணப்பித்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் உரிமம் வைத்திருப்பவர்களுக்கு தேர்வுகள் நடத்தப்பட்டது. தேர்வுகள் முடிந்து சான்றிதழ் சரிபார்ப்பு பணிகளும் முடிந்துவிட்டன. இதையடுத்து ஓரிரு நாட்களில் தேர்வு செய்யப்பட்ட 3274 பேருக்கும் பணி நியமன ஆணைகள் விரைவில் வெளியாகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஜனவரி மாதம்தான் நம்ம எதிர்பார்த்தது தான். ஆனால் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் காலதாமதம் இப்படி போக்குவரத்து கழகத்தில் அடிக்கடி பார்த்திங்கன்னா காலதாமதம் மட்டும்தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் போக்குவரத்து கழகத்தில் புதிய அறிவிப்புகள் எப்பொழுது வரும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ டிஎன்எஸ்டிசியில் டிரைவர் கம் கண்டக்டருடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இன்னும் ஒரு சில தினங்கள் அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக பிப்ரவரி 28ஆம் தேதிக்கு முன்னாடி வெளியிடப்பட்டால், ஏன்னா தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது. தேர்தல் காரணமாக அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தள்ளி போவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது மக்களே. ஸோ அதனால் போக்குவரத்து கழகத்தில் இன்னொரு 10 தினங்கள் மட்டும்தான் டெட்லைன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு 8 தினங்கள் மட்டும்தான் டெட்லைனு. அதுக்குள்ளே உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்தால் மட்டும்தான். அதன் பிறகு போக்குவரத்து கழகத்தில் புதிய அறிவிப்புகள் வரலாம், வராமலும் போகலாம். தேர்தலுக்கு அப்புறம் எந்த ஆட்சிக்கு வந்தாலும் சரி, போக்குவரத்து கழகத்தில் இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் போடுவாங்களா அப்படின்றது ஒரு சந்தேகத்துக்குரியதாக இருக்குது. ஸோ அதனால் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டு, ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட்டு இது எல்லாமே தயார் நிலையில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஸோ டிஎன்எஸ்டிசியில் இந்த மாதிரி தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் பெறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. 2026க்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் விரைவில் தயாராக இருக்கிறது, ரெடி ஆகிக்கோங்க. டிஎன்எஸ்டி சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.